ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கட்சியில் வந்து இணைய போறாரு. ஒரு புதிய கட்சியை உருவாக்கிட்டு விஜயுடன் கூட்டணியில் வந்து 2026 களம் வந்து காண போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸ் இந்த பேச்சே இடம் இல்லை. ஆனால் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவின் அன்புக்கு பாத்திரமானவர், விஜய் கீழே ஒர்க் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஓபிஎஸ் இருக்கார். எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. அவர் தான் சொன்னாரு, எந்த பொறுப்பு வேணா கட்சியில சேர்த்துக்கோங்க வரேன்னாரு. அது கட்சியில் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்களே. எந்த பொறுப்பு வேணா கட்சிக்குள்ள வரேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? கட்சியில் இருந்தா போதும் அப்படிங்கிறதா. அவருக்கு ஆதரவாளர்களே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்காரு, சீனியர்லாம் இருக்காங்க. ஆனால் மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர்கள் யாரும் ஓபிஎஸோட இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஓபிஎஸ் கட்சி பேர் கிடையாது. ஏதோ நலம் விரும்பி கூட்டணி உரிமை மீட்பு பாராட்டு ஏதோ ஒரு நம்பிக்கைவாசி பேர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் போனியாவது பாதி பேர் பத்திரிகையாளனுக்கே பேர் தெரியல. ஒருவேளை இப்போ ஓபிஎஸ் விஜய் கூட இணைந்தார் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு அண்ணா படம், எம்ஜிஆர் படம் உபயோகப்படுத்துறதுக்கான உரிமை அவர்கிட்ட இருக்கு. அதை வந்து விஜய் கிட்ட பொருத்தி விஜய் அவர் தான் அடுத்த வாரிசு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதுக்கான முயற்சிகள்லாம் சீமான் அவர்கள் குறிப்பிட்டார். ஒரு விஷயம், அரசியல் தீண்டாமை இங்க ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு. எதை குறிப்பிடுறாரு? அரசியல் தீண்டாமை அதிகமா இருக்குன்னு நீங்க பாஜகவை தீண்டாமை அரசியல் தானே பண்றீங்க. சீமான் என்ன பண்றாரு? பாஜக அந்த மாதிரி பாக்குறதுனா பாஜகவை அரசியல் கட்சியே பாக்குறது இல்லையா அவரு? அப்போ ஒரு ஊருக்கு உபதேசம், உங்களுக்கு ஒரு உபதேசமானு கேட்டா சீமான் எங்க மூஞ்சி வச்சுப்பாரு? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கட்சியில் வந்து இணைய போறாரு. ஒரு புதிய கட்சியை உருவாக்கிட்டு விஜயுடன் கூட்டணியில் வந்து 2026 களம் வந்து காண போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து அதிமுகவை வந்து பாதிக்குமா, இல்லை அவங்க முன்னணியில் போயிட்டு இருப்பாங்களா சார்? பன்னீர்செல்வம் ரொம்ப ஒரு பரிதாபகரமான இடத்துல இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். அவர் வாலண்டியராக எனக்கு பதவியே வேண்டாம், அதிமுகவில் எடுத்துக்கங்கன்னு சொன்னால் கூட எடுத்துக்க மாட்டேன்றாங்க, கிட்டே வராதுன்ட்டாங்க. அவர் வந்து எனக்கு பதவி வேண்டாம், என் ஆளுங்களுக்கு ஏதாவது பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தார். துணை பொதுச் செயலாளர் கொடுங்கன்னு கேட்டு பார்த்தார். எடப்பாடி கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி, அதுவும் எடப்பாடி முடியாது, உங்கள் சங்காதமே வேணுன்ட்டார். பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸ் இந்த பேச்சே இடம் இல்லை. அது வந்து கூட்டணி தர்மம் ஆகாது. இப்போ திமுக அதிமுக ஒரே கூட்டத்தில் வைக்க முடியுமா? அதே மாதிரி அதாவது பங்காளி சண்டையாக இருந்தால் கூட சண்டை போட்டு போயிட்டாங்க. ஸோ பாஜக கூட்டணியில் வர்றது வாய்ப்புகள் கம்மி. திமுக கூட்டணியில் போகிற அளவுக்கு பன்னீர்செல்வம் முட்டாள்தனமாக நடந்துப்பார் நான் தோணல. ஏன்னா எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட, எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியே திமுக எதிர்த்து துவங்கப்பட்டதான் அதிமுக. அந்த அதிமுகவின் முதலமைச்சராக இருந்தவர் திமுகவில் கூட்டணியில் போய் சேருவான்னு எதிர்பார்க்கல. சீமான் கூட்டணி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. விஜயில் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவின் அன்புக்கு பாத்திரமானவர், அமைதியானவர், விஜய் கீழே ஒர்க் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவர் தான் சொன்னாரு, எந்த பொறுப்பு வேணா கட்சியில சேர்த்துக்கோங்க வரேன்னாரு. அது கட்சியில் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்களே. இப்போ அதிமுகவில் நீங்கள் போனீங்கன்னா அதான் சார், எந்த பொறுப்பு வேணா கட்சிக்குள்ள வரேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? கட்சியில் இருந்தா போதும் அப்படிங்கிறதா. எங்கேயான செட்டில் ஆகணும். அரசியல்வாதிகளுக்கு பதவி முக்கியம், கட்சி முக்கியம், சின்னம் முக்கியம், சிம்பல் முக்கியம், இதெல்லாம் முக்கியம். அதான் பதவி பொறுப்பு இல்லையே, அப்புறம் வந்து என்ன பண்ண போறாங்க? ஆனால் இது என்ன ஆகி போயிடுத்து, ஓபிஎஸ் வெளியில் வரும்பொழுது அவருக்கு பின்னாடி பெரிய ஆதரவு இருக்குன்னு நினச்சி வந்தார். பெரிய ஆதரவு எதுவுமே இல்லை. முதலமைச்சராக இருந்தால் கூட முன்னாள் முதலமைச்சர் அவர், ஜெயலலிதாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் 2 முறை. அப்படிப்பட்டவரையே ஜனங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க, கட்சிக்காரங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க, 2ஆம் கட்ட தலைவர் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ அரசியல் சூன்யமாகி போச்சு. போன பாராளுமன்ற தேர்தலில் எம்பி பதவியில் போட்டி போட்டார். பிஜேபி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு தோற்றும் போயிட்டார்.
ஸோ வெற்றி தோல்வியை பற்றி நான் பேசலை, அரசியலில் வெற்றி தோல்வி வரும். ஆனால் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஓபிஎஸ் இருக்கார். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. எல்லா கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. என்டிஏ கதவு அடைக்கப்பட்டு விட்டது, அதிமுக கதவு அடைக்கப்பட்டு விட்டது, திமுக கதவு திறக்கும்னு தோணலை, எடுத்துப்பாங்கன்னு தோணலை. வேறு வழி இல்லாமல் விஜய்கிட்ட போய் சேர்ந்துப்பார். ஆனால் அவருக்கு பெருசாக பேக்ரவுண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்களில் அவருடைய சமூகத்தினர் பேக்ரவுண்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவருடைய நெருங்கிய கூட்டாளியான டிடிவி தினகரனே என்டிஏல தான் இருக்கார். இப்போ என்டிஏக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கார். அஃபிஷியலாக வரல, வந்துடுவார். அது அதிமுகவை பாதிக்காத அளவுக்கு என்டிஏல வர்றதுக்கு எடப்பாடி ஓகே பண்ணிட்டாருன்னா வந்துடுவார். அப்போ சசிகலா தயவு இல்லாமல், டிடிவி தயவு இல்லாமல் நீங்கள் எப்படி கட்சி நடத்த முடியும், எப்படி ஓட்டு வாங்க முடியும்னு எனக்கு ஆச்சரியம். அவருக்காக மட்டும் கட்சியில் சில உறுப்பினர்கள் அவருக்காக மட்டும் சீட் கிடைக்கிறது, அந்த மாதிரிலாம் விஷயம் நடக்குமா? இல்லை, அவருக்கு ஆதரவு இருக்குமா? சிம்பிளா அவருக்கு ஆதரவாளர்களே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்காரு, சீனியர்லாம் இருக்காங்க. ஆனால் மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர்கள் யாரும் ஓபிஎஸோடு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அது இல்லாமல் ஓபிஎஸ்ஸால் தனியாக கட்சி நடத்தி இப்போ நான் கேள்விப்படுற வரைக்கும் அடுத்த கட்சி மாநாடு போட்டு, ஏன்னா இப்போ அவங்களுக்கு பேரே கிடையாது, அந்த ஓபிஎஸ் கட்சிக்கு பேர் கிடையாது. இப்போ ஏதோ நலம் விரும்பி கூட்டணி உரிமை மீட்பு போராட்டம் ஏதோ ஒரு நாமக்கே வாசி பேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் போனியாவது பாதி பேர் பத்திரிகையாளனுக்கே பேர் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அண்ணா, எம்ஜிஆர் திமுக, அப்புறம் இல்லைன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் அதிமுக, அப்படி ஏதாவது ஒன்று அமைச்சா தான் உண்டு. எப்படி ஒரு டிடி ஒரு பேர் வச்சாரோ அந்த மாதிரி பேர் வைக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கார் அவர். அவர் கட்டாயத்தின் பேரில் அரசியல் செய்தால் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சந்தேகமாக இருக்கு. ஒருவேளை இப்போ ஓபிஎஸ் விஜய் கூட இணைந்தார் அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கு அண்ணா படம், எம்ஜிஆர் படம் உபயோகப்படுத்துறதுக்கான உரிமை அவர்கிட்ட இருக்கு. அதை விஜய் கிட்ட பொருத்தி விஜய் அவர் தான் அடுத்த வாரிசு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணுவாங்கல்ல. மக்கள் ஏமாளி இல்லைம்மா, படத்தை வச்சு ஓட்டு போடுறவன் தமிழ் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ படம் எவ்வளோ வச்சுருந்தாங்க, படத்துக்கோசரம் ஓட்டு போட மாட்டாங்க. ஒன்று காசு சரக்குக்கு போடுவாங்க, அது ஒரு 5-10%. மீதி தேர்தலில் அவங்களுக்கு என்ன முடிவு எடுத்தாங்களோ ஒரு மைண்டில் வச்சுப்பாங்க. நீ கொடுக்குற காசெல்லாம் வாங்கி பாக்கெட்டில் போட்டுப்பாங்க. அந்த ஒரு மைண்டில் வச்சு இந்த வாட்டி இவனை ஜெயிக்க வைக்கணும், இந்த வாட்டி இவனை தோக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நான் அரசியல் 50 வருஷமாக கவர் பண்ணுறேன். பாராளுமன்ற சட்டசபைக்கு தேர்தல் நடக்கும் ஒரே நேரத்தில். பாராளுமன்றத்துக்கு ஒரு கட்சிக்கு போடுவாங்க, சட்டசபைக்கு நேர் எதிர்கட்சிக்கு போடுவாங்க. அப்படிலாம் இப்போ இல்லை, 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். இப்போ அது நடக்க இப்போ நடப்பு இப்போ தமிழ்நாட்டு மக்கள் விவரம் தெரிஞ்சுட்டாங்க. சோசியல் மீடியானால கடைக்கோடி கிராமத்து மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியல் அத்துப்படி. அவங்கள நீங்கள் ஏமாற்றவே முடியாது. ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவு கரெக்டாக இருக்கும். என்ன முடிவுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஃபோட்டோ காமிச்சு ஜுஜுபி காமிச்சு சாக்லேட் கொடுத்து ஏமாற்றி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஓபிஎஸ்க்கு வர வேண்டிய வாக்குகள் விஜய்க்கு வரலாம். ஓபிஎஸ் ஒரு 2-3 எம்எல்ஏ ஜெயிக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த கிம்மிக்கெல்லாம் பண்ணி விஜயை எம்ஜிஆரோட வாரிசாக காட்டுற நினச்சிங்கன்னா அது ஃபெயில் தான் ஆகும். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பாராளுமன்றத்தில் ஒருத்தருக்கு வாக்கு வரும் ஒரு கட்சிக்கு, சட்டமன்றத்தில் இன்னொரு கட்சி எதிர்கட்சிக்கு வரும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2024 திமுக 40-40 ஜெயிக்கிறாங்க. 26 எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே அதிமுகவுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? சரி, நான் தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் இங்கே நீங்கள் லாஜிக் எப்படி பார்க்கணுன்னா, தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே 5 வருடங்களுக்கு மீன்பு தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததில்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தவிர கலைஞராலேயும் அவ்வளோ பெரிய தலைவராலேயே இருக்க முடியல. ஸ்டாலின் அதுக்கு உண்டான முயற்சியை பண்ணிட்டுருக்கார். 2வது முறையை ஆட்சி அமைத்து பண்ணிட்டுருக்கார். அவருடைய வேலையை அவர் பண்ணிட்டுருக்கார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும், 2வது முறையாக திமுக வரணுமா, இல்லை பழைய ஃபார்முலா பிரகாரம் 5 வருடம் மாற்றி 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 கொடுத்து அதிமுக வரணுமான்னு முடிவு பண்ண வேண்டியதில் மக்கள் தான் இருக்காங்க. ஓகே, இப்போது பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு வரும் நிலையில் ஸ்டாலினை அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? முதல்வர் சந்திக்க வாய்ப்பு? ஸ்டாலின் உடம்பு சரியில்லை, இப்போ ரெக்கவர் ஆகிட்டார், இப்போ ரெஸ்ட் இருக்கான்னு கேள்விப்படுறோம். ஸ்டாலின் ரெக்கவர் ஆகி நல்ல குணம் அடைந்த பிறகு
பிரதமரோட மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பும் உண்டு. ஏன்னா மத்திய பிரதமர் வந்தாருன்னா முதலமைச்சர் கலந்துப்பார். அதில் ஒன்றும் ஸ்டாலின் ஒன்றும் குறை வைக்க மாட்டார். அந்த மீட்டிங்கில் கலந்து அவரோட கோரிக்கையும் வைப்பார். எனக்கு இதெல்லாம் கொடுங்க, பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கவும் கேட்பார். ஒரு கால் மருத்துவ ஆலோசனையின் பேரில் அவர் வீட்டில் ஓய்வெடுக்கும்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா, ஏன்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. இப்போல்லாம் இன்னைக்கு கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசினாரு, மீட்டிங்கெல்லாம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டோம். அப்படி ஒரு கால் இருந்தால் மோடி போய் ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுறேன். ஏன்னா மோடிக்கு ஸ்டாலினை ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் அரசியலை தாண்டி 2 பேர் மாரி மரியாதை உடையவர்கள். ஸோ ஸ்டாலின்ஜி உடம்பு சரியாமல் சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அது டிபெண்டிங் ஆன் ஸ்டாலின் ஹெல்த் கண்டிஷன். ரெக்கவராகி அவரே வந்துட்டாருன்னா அங்கே மேடையில் பார்த்து கேட்பார், உடம்பு எப்படி சரியாக பிடிச்சா கேட்பார். அப்படி மேடைக்கு வர முடியாத சூழ்நிலை வந்தால் வீட்டில் போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது நீங்கள் சொன்னனால நான் கேட்குறேன். சீமான் அவர்கள் குறிப்பிட்டார் ஒரு விஷயம், அரசியல் தீண்டாமை இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாரு. அதாவது இப்போ அவர் போய் அவருடைய சகோதரர் மறைவுக்கு போய் பார்த்துட்டு வர்றாரு, அதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறாரு. நான் போய் இங்கே பார்த்தாலே இங்கே பேசுகிறேன் அங்கே பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, அரசியல் தீண்டாமை அதிகமாக இருக்குங்கிறாரு. எதை குறிப்பிடுறாரு? அரசியல் தீண்டாமை அதிகமாக இருக்குன்னா நீங்கள் பாஜகவை தீண்டாமை அரசியல் தானே பண்ணுறீங்க. சீமா என்ன பண்ணுறாரு? பாஜக அந்த மாதிரி பார்க்குறதுனா பாஜகவை அரசியல் கட்சியே பார்க்குறது இல்லையா? அவர் தீண்டாமையோடு தானே பார்க்குறாரு. அப்போ ஒரு ஊருக்கு உபதேசம் உங்களுக்கு ஒரு உபதேசமானு கேட்டால் சீமான் எங்கே மூஞ்சி வச்சுப்பார்? ஸோ திமுகவை சந்தித்தால் மட்டும் தீண்டத்தகாத கட்சி இல்லை, பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுன்னா தீண்டத்தகாத கட்சி. இந்த ரூல் எப்படி அப்ளை ஆகுன்னு எனக்கு தெரியல. இல்லை, அவர் சொன்னது என்னன்னா, திமுகவில் இருக்க ஒருத்தர் அதிமுகவில் இருக்கக்கூடிய நபருடைய வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அரசியல் தீண்டாமை இருக்கு இங்கே அப்படிங்கிறாரு. இருக்கலாங்க. ஜெயலலிதா இருக்கும் பொழுது சட்டசபையில் அதிமுக உறுப்பினர்கள் திமுக உறுப்பினரோட பேசினாலே அவங்க சீட்டு போயிடும். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. திமுக இருக்குமா அந்த மாதிரி கிடையாது. கலைஞர் அப்படி இல்லை, எல்லார்ட்டையும் பேசும்பார், அவரும் கெடுத்துக்க. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதிமுக எம்எல்ஏகள் திமுக எம்எல்ஏ யாராவது அந்த மூணு திருப்பிட்டு போயிடுவாங்க பயந்துட்டு. டெல்லியில் பேசுகிறாங்களான்னு இந்த அம்மா இங்கேருந்து ஒட்டு கேட்கும். டெல்லியில் அதிமுக எம்பி டிஎம்கே எம்பியோட லாபியில் உட்காந்து பேசுகிறாங்களான்னு இங்கேருந்து செக் பண்ணும், சிஐடியெலாம் வச்சுருக்கோம். அது ஒரு காலகட்டம். இப்போ நம்மக்கிட்ட கலைஞர் போன்ற பெருந்தலைவர்கள் இல்லை, எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, பெருந்தலைவர்கள்லாம் இல்லை. எல்லாருமே சாதாரண ஒரு அரசியல்வாதிகள் தான். அதனால் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க, போகிறாங்க, பேசுகிறாங்க. அது தப்பு, நல்லது தான். ஸ்டாலின் இருக்கார்ல, கலைஞருடைய மகன் சொல்லிட்டு ஒரு ஸ்டாலினும் எல்லா எதிர்கட்சி தலைவரோடையும் சுமூகமாக பேசுகிறார். அவர் எந்த பகைமையும் பாராட்டுறதில்லை. நான் எப்பவுமே சொல்கிறேன், அரசியல் வேறு நட்பு வேறு. அரசியலில் ஸ்டாலின் தீவிரமாக எதிர்ப்பார். ஆனால் நட்பாக வந்தார்னா கையை பிடிச்சி பேசுவார். அவர் ஒரு குணம், நல்ல குணம், பண்பாளர். சீமான் அந்த வகையில் தான் கூப்பிட்டுருக்காரு. சீமான் நான் துக்கம் விசாரிச்சு சொல்லுமா, எல்லாம் ஃபோனில் விசாரிச்சுக்கப்போ, எதுக்கு நேரில் வரேன் அப்படின்னு சொல்ல, கூப்பிடுங்க வர துக்கம் தானே விசாரிக்கிறேன், அண்ணன் இறந்து பணத்துக்கு வரட்டும் அப்படின்னு. அந்த நல்ல பண்புகள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் அசம்பிளியில் ஜாலியாக பேசிக்கிறாங்க, மந்திரிங்களே ஜாலியாக கரெக்டாக பண்ணுறாங்க. ஏன்னா ஜெயலலிதாவும் கலைஞரும் இல்லை இப்போ. அதனால் இந்த அரசியல் நாகரிகம் என்பது அது நார்த்தில் 50 வருஷம் முன்னாடியே வந்தாச்சு. காங்கிரஸும் பிஜேபி சண்டை போட்டுக்கும். கேன்டீன் 2 பேர் ஒன்றா உட்காந்து டீ சாப்பிடுவாங்க, ஒன்றா லைப்ரரியில் இருப்பாங்க, ஒன்றா பேசுவாங்க, சென்ட்ரல் ஹாலில் உட்காந்துருப்பாங்க. ஸோ மத்திய அமைச்சரவையிலோ மத்திய அரசாங்கத்திலேயோ பார்லிமெண்ட்லேயோ லோக்சபா ராஜ்யசபாவில் இந்த வித்தியாசம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. தமிழ்நாட்டு போன்ற மாநிலங்கள் இப்போ தான் வர துவங்கி இருக்கு. அது நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு மூவ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இப்போது சுற்றுப்பயணம் எடப்பாடி அவர்கள் போயிட்டு இருக்காரு, ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. இப்போ அப்படியே கொஞ்சம் படிப்படியாக ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வாரம் நல்ல பீக்கில் இருந்தார், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. இது கை கொடுக்குமா அவருக்கு? இல்லை, சுற்றுப்பயணம் போனால் மக்களை சந்திக்காத அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஜெயிக்க முடியுமான்னா முடியாதுன்னு சொல்லுவேன். சந்திரபாபு நாயுடு நடைபயணம் போனார், ராஜசேகர் ரெட்டி போனார், அவர் பையனும் போனார். ஆந்திராவில் நடைபயணம் போய் ஆட்சி பிடிச்சவங்க அதிகம். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லாட்டி கூட மக்களை சென்று சந்திப்பது என்பது ஒரு சம்பிரதாயம். மக்களை போய் பார்க்கறது, தேர்தல் நேரத்தை மட்டும் வந்தால் வச்சுங்க, ஆமாப்பா கரெக்டாக எலெக்ஷன் போது வந்துட்டாங்கப்பா, ஓட்டு கேட்கறதுக்கு வேறு வேலை இல்லைப்போ. இப்போ அப்படி இல்லை, இன்னும் 8 மாதம் தேர்தலுக்கு இருக்குது.
மக்களை இப்போ மக்களை சந்திக்கிறதுல ஸ்டாலினா எடப்பாடியான்னு போட்டியே வேற இருக்கு. இப்போ ஸ்டாலின் மக்களை போய் சந்திக்கிறார், சந்திக்க ஆரம்பிச்சிட்டார். உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு, திருப்பி ஆரம்பிச்சிருவார். ஸோ மக்களை சந்திப்பதில் திமுக அதிமுகவுக்குள்ள போட்டி இருக்கும் பொழுது மக்களுக்கு இது என்ன ஒரு அட்வான்டேஜ், மக்களுக்கு குறை எடுத்து சொல்ல முடியும். என்னங்க இந்த ரோடு சரியில்லை, தண்ணி வரல, பிரிட்ஜ் இல்லை, டோல்கேட் இருக்குது, இந்த மாதிரி குறை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கருதுகிறாங்க. ஆகவே அரசியல்வாதிகள் மக்களை சந்திப்பது அட்லீஸ்ட் 5 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் சந்திக்கிறாங்கன்னு சந்தோஷப்படணும். ஒரு இறுதியான கேள்வி, ஓபிஎஸ் விஜய் இந்த கூட்டணி அமைந்தால் களம் என்னவாகும்? ஓபிஎஸ் விஜய் கூட்டணி அமைந்தால் ஆன்டி டிஎம்கே ஓட்டுகள் ஸ்பிளிட் ஆகும். திமுக எதிரான வாக்குகள் அதிகமாக ஸ்பிளிட் ஆகும். இதனால் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆச்சுன்னா டிஎம்கே எதிரணி பாதி பேர் ஏடிஎம்கேக்கு போடுவாங்க, பாஜக கூட்டணிக்கு போடுவாங்க, சீமானுக்கு போடுவாங்க, விஜய்க்கு போடுவாங்க. இப்படி 4 விதமாக பிரிஞ்சதை வச்சுக்கோங்க. யாருக்கு லாபம்னா திமுக தான் லாபம். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலும் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.